உண்மைக்கே எவ்வளோ பேசினாலும் புத்தக வழியாக வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. எப்போவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. ஆனால் அந்த 2 பக்கத்தை படிச்சோன்னு போராடுன்னு ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இதை விட நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் மேலே இருந்திருப்பேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டோம். சரி இப்போவாது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொதுவாகவே இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்கிற ஸ்கிரிப்டை படித்து விடுவேன் வெயிலேன்னு. அதை கொடுத்தானே படிச்சிருவேன். ஏண்டா தொழிலுக்காக படிக்கிறது. அதெல்லாம் இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்போ தைரியமாக போயிடுவேன். கேட்டால் சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கன்னுவாங்க. அப்படி தான் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா, இது ஒன்று செய்யுமுடா, இந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தேமே படித்தானான்னு கேட்பான்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்தேஷம், ஏன்டா படித்தேன் அண்ணன் படிச்சுண்ணே, அண்ணன் ஏங்க என்ன தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா இருந்தது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே, விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் இருக்கப்போ டக்குன்னு வேதராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே போங்க, சும்மா இருக்க மாட்டோம்ங்க. தம்பி அண்ணன் பயங்கம்னு எழுத்தாள தெரியல, ஆமாம் மண்டல் நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். ஆனால் அந்த டவுன் த ஒர்த் த வே அந்த புக் படிச்சுங்கன்னா எஸ்கே அந்த கேட்பாப்புல. தம்பி ஐயோயோ என்னாமல் இருப்பது த கிரிங் அவன் தானே எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் த வே, அது நல்ல சீனக்கண்ணு தேவை தம்பி. அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்குன்னு, அது நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கணும். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா ஸ்டேட் த வேன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படித்தீங்க? நான் 6வது பாகம் தம்பி. அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்புன்னு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது, அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிட வரணும். ஏன் தம்பின்னு இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரிய தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியது. அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றாண்டு. மேலே போனேன். குற்றப்பெரும்பரை புத்தகத்தை கொடுத்தாரு. இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பெரும்பரை படிச்சிருக்கேனே, நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலனுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினச்சிட்டேன். புத்தகம் அது நம்ம உட்காந்து பொறுமையாக படிக்கணும் இல்லைன்ட்டு. அதனால இப்போ இங்கே உட்காந்துருக்கப்போ பார்ட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பரிட்சைக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணு. எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் ஒரு புக்கில் ஒரு பேச்சை ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஈஸியாலேருந்து வராங்கன்ட்டு. கண்டிப்பாக இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டி இருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால எப்போ ஆனாலும் பெற்ற அக்காவே வந்து இத்தனை புக்கு மறந்துடாமல் வச்சுருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன இப்போ அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது. நான் பார்த்துக்க சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிட்டு வைங்களேன், எனக்கு கவலை போல இந்த அட்டை பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு தலைவா, இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது, அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு நிறைய பேசிட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.